Vanakkam, welcome to Easy English channel. Today is March 8. Happy Women's Day to all. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட்டோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிந்தது முடிந்தது அப்படிங்கிற தமிழ் அர்த்தம் வரும். முடிந்தது. இன்னொன்னு செய்யலாம், முடியலாம், அந்த லாம் சவுண்டு வரும். ஓகேங்களா? லாம் சவுண்டு. முடியலாம். ஃபுல்லாவே எழுதிட்டுங்களா? முடியலாம். சாத்தியம் இருக்கு, சாத்தியம் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தமிழ் எந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பேசுறோமோ சாத்தியம் இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முடிந்து இருக்கலாம், இப்படிலாம் சொல்லுவோம். முடிந்து இருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்ல நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறோமோ அங்கெல்லாம் நம்ம குட்டை பயன்படுத்திக்கலாம். முடிந்தது, இல்ல முடியலாம், சாத்தியம் இருக்கலாம், இல்ல முடிந்து இருக்கலாம். இந்த மாதிரி பேசும் பொழுது நம்ம குட்டு பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்ப நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பாருங்க. குட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் குட், அதுக்கப்புறம் வேர்பு ஒன்னு. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். பாருங்க. இப்ப யூசஸ் பார்க்க போறோம். யூசஸ்ல ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். எந்த சிச்சுவேஷன்? பாஸ்ட் எபிலிட்டி. பாஸ்ட் எபிலிட்டினா கடந்த காலத்துல நமக்கு என்னென்னலாம் திறமைகள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் நம்ம குட்டு வச்சு பேசலாம். இப்ப முன்னெல்லாம் என்னால பாட முடிஞ்சது, இப்பதான் என்னால பாட முடியல. முன்னெல்லாம் என்னால வேகமா நடக்க முடிஞ்சது, இப்ப என்னால முடியல. முன்னெல்லாம் வேகமா ஓடுவாங்க, இப்பெல்லாம் ஓடவே முடியலங்க. முன்னெல்லாம் நிறைய சாப்பிட்டாங்க, இப்ப சாப்பிட முடியல சொல்லுவீங்களா? அப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் எபிலிட்டி, நமக்கு என்னென்ன திறமைகள்லாம் பாஸ்ட்ல இருந்துச்சோ அத பத்தி பேசுறது குட்டை பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. நான் இளம் வயதாக இருக்கும் பொழுது என்னால் ஓட முடிந்தது. என்னால் ஓட முடிந்தது. அப்ப என்ன சொல்லலாம்? சப்ஜெக்ட் யாரு? நான் தானே. ஐ. சப்ஜெக்ட் அடுத்தது குட். ஐ குட். ஓடுறது தானே வேர்பு. வேர்பு ஒன்னு. ஐ குட் ரன். இதை என்னால வேகமா ஓட முடிஞ்சதுன்னா இந்த இடத்துல ஃபாஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஐ குட் ரன் ஃபாஸ்ட். என்னால வேகமா ஓட முடிஞ்சிச்சு. எப்ப? நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது. when I was young. அப்போ இது வந்து பாஸ்ட் எபிலிட்டி, நம்மளுடைய கடந்த கால திறமைகள். இது இப்ப நம்மளால ஓட முடியுதா? இப்ப நம்மளால ஓட முடியலன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்பெல்லாம் ஓடுனங்க, அப்பெல்லாம் நான் நல்லா படிச்சேங்க, இல்ல அப்பெல்லாம் நான் நல்லா விளையாண்டேன், அப்பெல்லாம் நான் நிறைய பிரைஸ் வாங்கினேன், இப்படிலாம் சொல்லுவீங்களா? நம்மளுடைய பாஸ்ட் எபிலிட்டியை பத்தி பேசும்போது நீங்க குட்டு பயன்படுத்திக்கலாம். ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னால ஓட முடிந்தது அப்படின்னு சொல்றோம் பாருங்க. காட் இட்? இதையே இப்ப வந்து ரன்னிங் ரேஸ் நடக்குது, இல்ல இப்ப நம்மள்ட்ட இருக்கிற திறமைகள், அதாவது நவ் இப்ப இருக்கிற திறமைகளை சொல்லணும் அப்படின்னா நீங்க குட்டு சொல்லாம ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்னா என்ன அர்த்தம்? இப்ப உள்ள திறமை. ஓகேவா? இப்ப பிரசன்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற திறமைய சொல்லணும்னா கேன் சொல்லுங்க. பாஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற திறமைய சொல்லணும்னா குட்டு வச்சு சொல்லிக்கோங்க. காட் இட்? ரெண்டுக்கும் இவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்ப பாஸ்ட் எபிலிட்டியை பத்தி சொல்றதுக்கு நம்ம குட்டு பயன்படுத்தலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க செகண்ட் யூசஸ். பெர்மிஷன்.
பர்மிஷன் அனுமதி கேட்கறது. என்ன அனுமதி கேட்கறது? இப்ப நம்ம பஸ்ல ஏறி இருப்போம், ஒருத்தவங்க ஒரு சீட்ல உட்காந்துருப்பாங்க, பக்கத்துல ஒரு சீட்டு இருக்கும். நாங்க உட்காரலாமா, நான் இங்க உட்காரலாமா, அது அப்ப எப்ப? இப்ப பிரசன்ட்ல பர்மிஷன் கேட்கிறோம், அப்ப குட்டு பயன்படுத்தலாம். ஏன் அதுக்கு கேன் பயன்படுத்தலாமே? பிரசன்ட்ல தானே இப்ப பேசுறோம், அது கேன் பயன்படுத்தலாமா? என்ன கேன் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு இல்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட வேணா கேன் பயன்படுத்திக்கலாம். இப்ப நமக்கு யாருன்னே தெரியாது, இல்ல மேல் அதிகாரி இந்த மாதிரிலாம் ஸ்டாஃபுங்க, இந்த மாதிரி நம்மளை விட பெரியவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கும் போது நம்ம குட்டு பயன்படுத்தலாம். அது ஏன்னா ரொம்ப பொலைட்டா இருக்கும், ரொம்ப ரெக்யூஸ்டா இருக்கும். நீங்க கேன் போட்டு சொன்னீங்கன்னா பாரியா அவன் எவ்வளவு திமிரா கேக்குறாங்க அப்படின்னு திமிருங்கிற மாதிரி வந்துடும். இதே குட்டு பயன்படுத்திங்கன்னா பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு பணிவா கேக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்ப நீங்க பணிவா ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா குட்டு செயல் அப்போ வந்து குட்டு சொல்லிக்குவாங்க. பாருங்க, could I sit here? could I sit here? நான் இங்க உட்காரலாமா? சாதாரணமா ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், குட் இங்க வந்துடும். ஆனா கொஸ்டின் சொல்லும் போது கொஸ்டின் வேர்டு தான், ஆக்சிலரி வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? could I sit here? நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு கேக்குறோம். ஓகேவா? இப்ப இதையே வேற என்ன சொல்லலாம்? could you please open the door? could you please, அந்த கதவை கொஞ்சம் திறக்க முடியுமா? could you please open the door? இந்த மாதிரி பொலைட்டா நம்ம சொல்றதுக்கு நம்ம குட்டு பயன்படுத்திக்கலாங்க. ஓகேவா? இது செகண்ட் யூசஸ். செகண்ட் யூசஸ் வந்து பர்மிஷன் கேட்கிறோம், நான் இங்க உட்காரலாமா, could I sit here? இந்த கதவை கொஞ்சம் திறக்கிறீங்களா ப்ளீஸ், இந்த கதவை கொஞ்சம் உங்களால திறக்க முடியுமா, could you please open the door? அப்ப குட்டு பயன்படுத்தினோம்னா பொலைட்டா இருக்கும். ஓகேவா? பொலைட்டா ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இது எப்ப? இப்ப பிரசன்ட்ல. ஓகேவா? குட்டுன்னா பாஸ்ட்னு மட்டும் நினைச்சிக்க கூடாது, பாஸ்ட் எபிலிட்டி அது நம்ம பார்த்துட்டோம். இப்ப பர்மிஷன் கேட்கிறோம், இப்ப எதுக்காவது பர்மிஷன் வேணும் அப்படின்னு இப்ப கேட்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு குட்டு பயன்படுத்தலாம். எப்ப? பொலைட்டா கேட்கும், பொலைட்டா நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? கேன் யூஸ் பண்ணலாங்க, அது தப்பு கிடையாது. கேன் வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க அவங்கள்ட்டனா உரிமையா கேன் போட்டு பேசிக்கலாம். யாருன்னே தெரியாது, நம்ம அவங்கள்ட்ட போய் ரெக்யூஸ்டா பேசணும் அப்படின்னா நம்ம குட்டு வச்சுதான் பேசணும். காட் இட்? இப்ப பாருங்க, ஒரு ரெக்யூஸ்ட் கேட்குறோம். ரெக்யூஸ்ட், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றியா, இல்லை நீ கொஞ்சம் தண்ணி தெரியா எனக்கு, இல்லை உன் பேனாவை கொஞ்சம் தர முடியுமா, இந்த மாதிரிலாம் ரெக்யூஸ்டா கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கு குட்டு பயன்படுத்திக்கலாம். இதுவும் எப்ப? இப்பதான், நவ். ஓகேவா? நீ எனக்கு உதவுறியா, உன்னால கொஞ்சம் உன்னால உதவ முடியுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்குதான் இது. இப்ப பாருங்க, இது எப்படி கேட்கலாம்? கொஸ்டினால கேட்கணும், அதனால குட்டை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. could you help me? could you help me? நீ எனக்கு உதவுறியா கொஞ்சம் அப்படின்னு பொலைட்டா கேட்குறோம். நீங்க பொலைட்டா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குட்டு பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? could you help me அப்படின்னு கேட்குறோம். இதே ப்ளீஸ் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே ரொம்ப பொலைட்டா இருக்கும். could you please help me? could you please help me? ஓகே, காட் இட்? இப்போ இதையே உன் பேனாவை கொஞ்சம் தரியா, உன் பேனாவை கொஞ்சம் தரியா அப்படின்னு ரெக்யூஸ்டா நம்ம ஃப்ரெண்டா இருந்தா கூட நம்ம ரெக்யூஸ்டா கேட்டோம்னா அவங்க உடனே கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, could you give me a pen? could you give me a pen? பேனாவை கொஞ்சம் தரியா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேவா? ரெக்யூஸ்டா. அப்போ ஃபர்ஸ்ட் யூசஸ் என்ன பார்த்தோம்? எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டியை பார்த்தோம். செகண்ட் யூசஸ் என்ன பார்த்தோம்? பெர்மிஷன். தேர்ட் யூஸ் வந்து ரெக்யூஸ்ட். ஓகேவா? பொலைட்டா கேட்கறது எல்லாமே குட்டு வச்சு பேசிக்குவாங்க.
நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஃபோர்த் யூஸ் வந்து பாசிபிலிட்டி. இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நடக்கும், நடக்காமலே இருக்கலாம். அடுத்தது நம்ம கெஸ் பண்ணி இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும் இல்லைங்களா, அப்ப இந்த குட்டை பயன்படுத்திக்கலாம். பாசிபிலிட்டி இருக்கு. இதுவுமே நவுதாங்க, இதுவுமே நவுதான். அப்ப பாருங்க, இப்ப வெளில விளையாண்டுட்டு இருப்போம், ஒரே மேகம், இருட்டு, இடி, மின்னல் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? மழை வரலாம், மழை வரலாம். எப்ப? இப்பதானே, இது பாஸ்ட் கிடையாது, இப்பதான் மழை வரலாம். எப்படி சொல்லலாம்? இட் சப்ஜெக்ட், இட் சப்ஜெக்ட் எடுத்தது கட்டாயமா குட்டு சேர்க்கணும். இட் குட் ரெயின், இட் குட் ரெயின் நவ். நவ்ங்கிற வார்த்தை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இட் குட் ரெயின் நவ், இப்ப மழை வரலாம், இப்ப மழை வரலாம். இல்லைன்னா மழை வரக்கூடும், இல்லைன்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் குட். இட் குட் ரெயின் நவ், அதான் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டினா சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அது அவனாக இருக்கலாம். ஒருவேளை அவனாதான் இருப்பான், அவனாக இருக்கலாம். இப்ப நம்ம விளையாண்டுட்டு இருப்போம், இப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவங்க வர்றத நம்ம பாத்துடுறோம், சரியா தெரியல, பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு, அவன் தான் வருவான், அவன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? அது அவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இட் குட் இரு, இதுதான் இங்க வேர்பு. இவங்கதான் மெயின் வேர்பே, இவங்கதான். ஓகேவா? ஆக்சிலரி வேர்பு தான் இங்க மெயின் வேர்பு. இட் குட் பி ஹிம், அவனாக இருக்கலாம். இட் குட் பி ஹிம், அது அவனாக இருக்கலாம். தூரத்துல ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பார்த்துட்டு ஒருவேளை அவனா இருக்கலாம். இட் குட் பி ஹிம், அவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? அடுத்தது பாருங்க, இப்ப இதே அவளா இருக்கலாம். எப்படி சொல்லலாம்? இட் குட் பி ஹர், அது அவளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை அது எங்க அம்மாவா இருக்கலாம், தூரத்துல வராங்க, அவங்கள பார்த்துட்டு எங்க அம்மாவா இருக்கலாம். அப்ப எப்படி சொல்லலாம்? இட் குட் பி மை மதர், இல்லைன்னா மை மாம், அது எங்க அம்மாவாக இருக்கலாம். அப்ப பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம குட்டு வச்சு பேசலாம். இதுவுமே நவ். நவ்னா என்ன? இப்ப, பிரசன்ட்ல. ஓகேவா? காட் இட்? இது ஃபோர்த் யூஸ். shall we go to the next sentence? அடுத்தது பாருங்க, இது வந்து அஞ்சாவது யூசஸ், அதாவது ஃபிஃப்த் யூசஸ், சஜஷன். சஜஷன்னா நம்ம இப்ப ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம், நம்மளுடைய கருத்தை சொல்றோம். நீ இப்படி இருக்கலாம், நீ இதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். இதுவுமே எப்ப? இப்பதான். ஓகேவா? இப்பதான் கொடுக்குறோம், அவங்க இனிமேதான் அதை செய்வாங்க. ஓகேவா? நீ புக், இப்ப பாரு, நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஃபோன் பண்ணி, ஒரே போர் அடிக்குதுப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. நம்ம அப்ப சஜஷன் சொல்றோம். என்ன சொல்றோம்? நீ புக்கு படிக்கலாம், இல்லைன்னா டிவி பார்க்கலாம், இல்லைன்னா டிராயிங் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைன்னா வீட்டை நீ சுத்தம் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சஜஷனை அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப குட்டு பயன்படுத்தலாம். இப்ப பாருங்க, நீ, யூ குட், யூ குட் படிக்கிறது தான் அங்க வேர்பு. வேர்ப், அதாவது ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறம் மெயின் வேர்பு. யூ குட் ரீட், யூ குட் ரீட் த புக், நீ புக்கு படிக்கலாம். இல்லைன்னா புக்கு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? நீ புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நீ இப்போ ஒரு கதை எழுதலாம். எப்படி சொல்லலாம்? நீ ஒரு கதை எழுத, நான் போர் அடிக்குதுங்கிறீல, நீ ஒரு கதை எழுதலாமே. யூ குட் ரைட் அ ஸ்டோரி, யூ குட் ரைட் அ ஸ்டோரி, நீ ஒரு கதை எழுதலாமே, கதை எழுதலாமே, இல்லை எழுதலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நம்மளோட சஜஷனை சொல்றதுக்கும் குட்டு பயன்படுத்திக்கலாம். Got it? Shall we go to the next sentence?
இப்ப பாருங்க, உங்க ஆசிரியருக்கு இப்ப நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஃபோன் பண்ணி, எப்பா எனக்கு இது என்னன்னு தெரியல, டவுட்டா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கும் கொஞ்சம் சரியா தெரியலன்னா உடனே என்ன சொல்லிடலாம், நீ நேரா உங்க டீச்சரே கேட்டுற, நீ உன் டீச்சரே போய் கேட்கலாம், நீ உன்னுடைய ஆசிரியரை கேட்கலாம் அப்படின்னு சொல்றோம். சஜஷன், அது நம்மளோட சஜஷன். அவங்க கேட்பாங்க இல்ல கேட்காமலே இருப்பாங்க, அது அடுத்தது. நம்மளோட சஜஷனை சொல்றோம். அவங்க செய்யலாம் இல்ல செய்யாமலேயும் இருக்கலாம். ஓகேவா? அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். அது பாருங்க, உங்க ஆசிரியரை நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எப்படி சொல்லலாம்? யூ குட். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். யூ குட் ஆஸ்க் உன்னுடைய ஆசிரியர், உங்களுடைய ஆசிரியர், யுவர் டீச்சர். நீ உன்னுடைய ஆசிரியரே கேட்கலாமே, நீ உன்னுடைய ஆசிரியரை கேட்கலாம். யூ குட் ஆஸ்க் யுவர் டீச்சர். கேட்கலாம். ஓகேவா? நீ அவங்கள கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு போகுது, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு போகுது. அப்ப இன்னும் இன்னும் என்ன சேர்த்துக்கலாம்? யூ குட் ஆஸ்க் யுவர் டீச்சர். நீ உங்க டீச்சரை கேட்கலாம். டு சால்வ், டு சால்வ் த ப்ராப்ளம். அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சே, நீ உங்க டீச்சரை போய் கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். யூ குட் ஆஸ்க் யுவர் டீச்சர் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, நீ மீண்டும் முயற்சிக்கலாமே, நீ மீண்டும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் நம்மளோட சஜஷன் தான். இப்போ இப்போ நம்ம ஸ்டூடெண்டே இருக்கட்டும், போர்டில் சம்மு தப்பா போடுறாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லலாம்? நீ இன்னொரு தடவை நீ முயற்சி பண்ணலாமே, பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். அப்ப பாருங்க, யூ குட், யூ குட் ட்ரை அகைன். ஓகேவா? யூ குட் ட்ரை அகைன். இதுதான் ஃபிஃப்த் யூசஸ் வந்து சஜஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, ஆஃபர்ஸ். ஆஃபர்னா என்ன? நீங்க ஏதாவது நீ உங்களுக்கு இது வேணுமா இல்ல அது வேணுமா இல்ல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு முடிவை அவங்கள்ட்டே விட்டுறோம். இப்ப பாருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க போறோம். எப்படி கேட்கலாம்? குட் ஐ கெட். இதெல்லாம் நான் பிரிங், கெட்டுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு. இந்த இடத்துல பிரிங் வேணாம்னு சேர்த்துக்கலாம். குட் ஐ பிரிங், கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? குட் ஐ கெட் சம்திங், ஏதாவது. ஏதாவது அப்படின்னா என்ன சொல்லலாம்? சம்திங். குட் ஐ கெட் சம்திங், குடிக்க. சம்திங் டு ட்ரிங்க், ஏதாவது குடிக்கிறது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறோம். குட் ஐ கெட் சம்திங் டு ட்ரிங்க். ஓகே, காட் இட். அப்ப குட்டோட யூசேஜ் நமக்கு நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு டே டு டே லைஃப்ல பேசுறதுக்கு இது போதுமானதுங்க. ஓகேவா? காட் இட். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பாருங்க. இந்தந்த சுச்சுவேஷன்ல நம்ம குட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இப்ப லாஸ்ட் ரீகால் பாருங்க. பாஸ்ட் எபிலிட்டி, நம்மளுடைய கடந்த கால திறமைகள், அதை சொல்றதுக்கு நம்ம குட் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெர்மிஷன், பர்மிஷன் கேட்கலாம். அடுத்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். பொலைட்டா, எந்த அளவுக்கு பொலைட்டா கேட்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம குட் பயன்படுத்திக்கலாம், ரெக்வெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டி, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாசிபிலிட்டி. அடுத்ததா பாத்தீங்கன்னா சஜஷன், சஜஷன். லாஸ்ட் ஒன் ஆஃபர். ஓகேங்களா? இந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம குட் பயன்படுத்தலாம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, பிரசன்ட் எபிலிட்டி. எபிலிட்டினா இப்ப இருக்கிற திறமை, இப்ப இருக்கிற திறமை, நம்மள்ட்ட இருக்கிற திறமை, இல்ல என்னால செய்ய முடியாது இப்ப அப்படின்னு சொன்னாலும் இன்எபிலிட்டி. இன்எபிலிட்டி. இப்ப பாருங்க,
இது திறமை, இது திறமை இல்லை. இப்ப என்கிட்ட திறமை இருக்கு இல்ல திறமை இல்ல அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதையே பாஸ்ட்ல என்கிட்ட இந்த எபிலிட்டி இருந்தது இல்ல இந்த எபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு குட் பயன்படுத்திக்குவோம். ஓகேவா? அவ்வளவுதாங்க. பிரசன்ட்ல கேனும் பாஸ்ட்ல குட்டும். குட் வந்து இப்ப நவ் ப்ரெசண்ட்டுக்கும் பயன்படுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.